சமீபத்தில் எலான் மஸ்க் அவருடைய கண்டுபிடிப்புகளை அவர் அறிமுகப்படுத்தினாரு மக்களுக்கு. அதுல ஒண்ணுதான் ஆட்டோமேட்டிக்கா. இந்த கார்ல டிரைவரும் கிடையாது, அதே நேரத்துல ஏபிசி பேரலும் கிடையாது. இந்த காரை வாங்குறவங்க அவங்க ஒரு டாக்ஸி மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. 30,000 அமெரிக்க டாலருக்கு சேல் ஆகக்கூடிய இந்த கார் ஃபியூச்சர்ல வாங்குறவங்களுக்கு ஒரு ரோபோ காரா ரோட்ல வள வந்து அவங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்க போகுது. அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு வேனையே லான்ச் பண்ணியிருந்தாரு. இந்த வேன்ல 20 பேர் வந்து பயணிக்கலாம், பிளஸ் வந்து பொருட்களை ஏத்திட்டு போக முடியும். இதுவும் ஆட்டோமேட்டிக் தான், டிரான்ஸ்போர்ட்டிங் அவர் லான்ச் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எலான் மஸ்க் ஆப்டிமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருந்தாரு. இந்த ரோபோட் ஹோட்டல்ஸ்ல சர்வ் பண்றதுக்கும் அதே நேரத்தில் வீட்டு வேலைகள் செய்யறதுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபியூச்சர்ல ஏஐ டெக்னாலஜியும் ரோபோட்ஸும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமா எலான் மஸ்க் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, எலான் மஸ்கோட இந்த கண்டுபிடிப்புகளை பத்தியும் ஃபியூச்சர்ல இந்த ஏஐ டெக்னாலஜி, இந்த ரோபோட் டெக்னாலஜி இதெல்லாம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு.